நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து 2 மனைவி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இங்க நம்ம சவுத் சைடுல விநாயகருக்கு வந்து கட்ட பிரம்மச்சாரி. அவர் வந்து ஒரு சிங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம். இது எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ராமாயணமே எடுத்துட்டீங்கன்னா, பல பெர்செப்ஷன்ல, பல ரைட்டிங்ஸ்ல இருக்கு. அது ம். உங்களுக்கே தெரியும். ஆ இங்கே இருக்கிறது அங்க இருக்கா, அங்க இருக்கிறது இங்கே இருக்கானாக்க, நெறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். ம். அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்க்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி, அது பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அறிவாற்றல் இல்ல. ம். நான் வந்து எனக்கு விநாயகர பிடிக்கும். ஓகே. விநாயகருக்கு 1 பொண்டாட்டியா, 2 பொண்டாட்டியா, பிரம்மச்சாரியா எனக்கு வந்து எனக்கு அந்த ஃப்ரேம்ல எனக்கு விநாயகர் தான் தெரிகிறாரு. ஓகே. எனக்கு நம்ம மத்தது ஃபோக்கஸ் ஃபுல்லா விநாயகர் மட்டும் ஆமா. தான். விநாயகர் மேல. அப்போ இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது ம். வந்து அ டிபேட்டபிள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னானாக்க, அ ஏன் நான் இதுக்கு போம்போது, ஃப்ரான்ஸுக்கு போம்போது ஒரு நண்பர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, எங்களுக்கு வந்து பைபிள்னு ஒரு புக் இருக்கு. ம். முஸ்லிம்ஸ்க்கு வந்து குரான்னு ஒரு புக் இருக்கு. உங்களுக்கு ராமாயணமும், மகாபாரதமா அப்படின்னாரு. ம். நான் சொன்னேன், உங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்குன்ட்டேன். ஓகே. உபனிஷத்துங்கிறது எவ்வளோ பெரிய ட்ரிட்டைஸ் அது. அதில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதில ம். வேதங்கள் அவ்வளோ இருக்கு. உபனிஷத்ஸ் அவ்வளோ இருக்கு. நம்ம பேசும்போது என்ன இப்போ அப்போ எப்படி குறுகி பார்க்குறாங்கன்னு தே ரெஃபர் இட் டூ அ புக். ஓகே. ஹிந்துவிசம்னா ராமாயணம், மகாபாரதம்ன்றாங்க. ஆம். அது ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு. பட் அவங்களுக்கு அது புரிய வைக்கணும் அப்படின்னாக்கா, வாட் இஸ் உபனிஷத்ன்னு ஆரம்பிக்கிறான். ம். அது நம்மளால அது படிச்சு முடிச்சு சொல்றதுக்குள்ளேயே அவனுக்கு நான் அந்த 2 மினிட்ஸ்ல எப்படி புரிய வைக்க முடியும்? கண்டிப்பா. ஸோ நான் அப்போ ஹவ் டு யூ டிஃபைன் அப்படின்னாங்க. ஐ செட் ஹிந்துயிசம் நாட் அ புக். ஹிந்துயிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ம். ஹிந்துஸ் அண்ட் ஹிந்துயிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். இப்படி ஒருத்தன் வாழணும் அப்படிங்கிறது தான் ஹிந்துயிசம். கண்டிப்பா. அது நான் கடைப்பிடிக்கிறேன். ஸோ இந்த அவங்க நார்த்தில் எப்படி சொல்கிறாங்க, எங்கே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னானாக்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவில் ராமரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆமா. இருக்குன்றாங்க. ம். நாசிக்கில் போனால் பஞ்சவட்டின்னு இடமே இருக்குது ம். இல்லையா? இப்போ ராகவேந்திர சாமி வந்து மந்த்ராலயத்தில் போய் ஜீவசமாதி அடைகிறாரு. அவர் பிறந்த இடம் புவனகிரி, ஆமா. தமிழ்நாட்டில் ம். பிறந்திருக்காரு. அப்போது இங்கே ஒன்று நடந்துச்சு, அங்கே ஒன்று நடந்துச்சுங்கும்போது அது கனெக்ட் ஆகும்போது ஓகே. ம். ஓகே. அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ம். அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் அந்த என்ன சொல்கிறது, பைசெக்டிங்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. டிவைன் இஸ் பியாண்ட் ஆல் தட் இல்லை.